எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல்களில் பிஜி இன்விட் ஷேர் அடுத்தடுத்த வருடங்களில் டிவிடெண்டை 12 ரூபா கொடுக்கறத குறைச்சி ஒரு 8 ரூபாயோ 9 ரூபாயோ 10 ரூபாயோ அப்படி குறைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் நியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன சிம்ரன் 2 நாளாக ஏறிக்கிட்டு இருக்க, ஒரே மகிழ்ச்சிகரமாக இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 137 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்கு. என்ன காரணம்? நீங்கள் சண்டை போட்டுட்டு என்னமோ பண்ணிட்டு கிடங்க, நாங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறுறோம் அப்படின்ற மாதிரி நிஃப்டி சமீபத்தில் 23,379 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி நிறைய பேர் பயப்படவே மாட்டாங்க. இனி 350 பாயிண்ட் இறக்கி மறுபடியும் 23,000க்கு கீழே கொண்டு போங்க, அப்போதான் நாங்கள் பயப்படுவோம் அப்படின்ற மாதிரி இனி மார்க்கெட்டில் பல பேர் 23,000க்கு கீழே போனால் தான் பயப்படுவாங்க. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் 23,000க்கு பக்கத்தில் போயிட்டு அங்கிருந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு இந்த நிஃப்டி. ஐயோ அப்பா, இப்போதான் கண்ணே பளிச்சுன்னு தெரியுது. எப்படியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட ஒரு பெரிய கும்பாசாமி வந்தால் கூட இந்த 300 பாயிண்ட் இறக்கி விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி பல பேர் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ ஆளினால் இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்காமல் மேல் நோக்கி ஒரு 300 பாயிண்ட் ஏறினதுனால பல்வேறு ஸ்விங் ட்ரேடர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நண்பர்களே, இந்த பிஜி இன்விட் அப்படின்ற அந்த இன்விட் பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான பங்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் 100 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகிட்டு 140 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு 70 ரூபாய் பக்கத்துலாம் போயிட்டு இப்போ 93 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் அவன் கன்சிஸ்டண்டாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் 12 ரூபாய் டிவிடெண்ட் என்பது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்தினுடைய தொடக்கத்திலையும் நாங்கள் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுப்போம் அப்படின்ற சொல்லிடுவாங்க. இந்த வருஷமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 12 ரூபாய் டிவிடெண்ட் இந்த வருஷம் முழுவதும் கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதாவது சமீபத்தில் நடந்த இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டினுடைய இன்வெஸ்டர் மீட்டிங்கில் என்ன 2 முக்கியமான தகவல்கள். நீங்கள் 100 ரூபா பணம் கொடுத்து ஐபிஓ டைமில் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு இப்போ மொத்தமாக நீங்கள் பார்க்கும்பொழுது நாங்கள் 58 ரூபா 50 பைசா டிவிடெண்டாகவே கொடுத்துட்டோம். ஒவ்வொரு வருஷமும் 12 கடந்த சில வருடங்களில் நாங்கள் 58 ரூபா கொடுத்துட்டோம். 100 ரூபா போட்ட பணத்துக்கு 58 ரூபா என்பது கொடுத்துட்டோம். இது போக இந்த வருஷம் 2026-2027 ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் மறுபடியும் 12 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற சொல்லிட்டாங்க. அதாவது 2 இன்வெஸ்டர்கள் கதறாங்க. அட 5 வருஷம் ஆயிடுச்சு இந்த இன்விட்ல, இன்னும் ஒரு ஆப்ரேஷனல் அசட்டு கூட நீங்கள் ஆட் பண்ண முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக டிவிடெண்ட் கொடுக்கறது குறைஞ்சிருமில்ல. 12 ரூபா கொடுக்கறது எப்படி நீ டிவிடெண்ட் கொடுக்க முடியும்? வேற எந்த ஒரு இன்விட்னாலையும் இவ்வளவு பெரிய டிவிடெண்ட் ஈல்டு தர முடியல. நீங்க மட்டும்தான் 12 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களால புதுசா சொத்துக்களையே சேர்த்த முடியல. எப்படி உங்களால டிவிடெண்டுகளை தொடர்ந்து கொடுக்க முடியும்? ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 12 ரூபா கொடுக்க முடியாது. அப்ப இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வருஷம் 12 ரூபா கொடுக்குறேன்ட்டீங்க, அப்ப அடுத்த வருஷத்துல வருமானம் கம்மியாகுன்றீங்க. அப்ப நீங்க எவ்வளவு உங்களால டிவிடெண்ட் கொடுக்க முடியும்? 12 ரூபா கொடுக்க முடியலன்னா 10 ரூபாயா 9 ரூபாயா 8 ரூபாயா எவ்வளவு உங்களால டிவிடெண்ட் கொடுக்க முடியும்னு கதறி கதறி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து நேரடியான தகவல்கள் அவங்க சொல்லல. ஏன் சொல்லல? அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வருஷத்துக்குள்ள நாங்க ஏதாவது சொத்துக்கள் புதிய சொத்துக்களை சேர்த்து அதன் மூலியமாக வருமானம் வரதை வச்சு டிவிடெண்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க இப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் நடக்கல. 4-5 வருஷமா நடக்கல. இந்த வருஷம் நடக்குதா இல்லையான்னு தெரியல. அதனாலதான் முதலீட்டாளர்கள் கதறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வருமானம் கொஞ்சம் குறையுது. எவ்வளவுனா கிட்டத்தட்ட 23-24% குறையுது. அதை வச்சு நீங்களே கணக்கு போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு குறைப்போம் அப்படின்றத அவங்க வாயால சொல்லல. ஏன்னா இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம். ஸோ அவங்களும் ஒத்துக்கிறாங்க, பிஜின் வீட்டில் எஸ் 12 ரூபா டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வருமானம் என்பது குறையுது. புதிய சொத்துக்களை சேர்த்தணும், வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை சேர்த்தணும். அந்த சமயத்தில் சேர்த்த முடியலனா இருக்கிற வருமானத்தை வச்சு நாங்கள் டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த 12 ரூபாய் டிவிடெண்ட் குறைக்கப்படலாம் அப்படின்றாங்க. அது எவ்வளவுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க. அதெல்லாம் இன்டர்நெட்லேயே இருக்கு, பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க உத்தேசமாக சொல்லக்கூடிய ஒரு 20-25% குறைச்சி 12 ரூபாயா கீது எங்காவது குறைச்சி 9 ரூபாயாக குறைப்பாங்களா இல்லையா?
அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த நேரத்தில் ஷேரினுடைய விலை என்ன ஆகும்னா, ஷேரினுடைய விலைக்கும் டிவிடெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏதாவது கெட்ட நியூஸ் வந்தாலும் மார்க்கெட்டில் அந்த ஷேரினுடைய விலை ஏறலாம், நல்ல நியூஸ் வந்தாலும் மார்க்கெட்டில் அந்த ஷேரினுடைய விலை கீழே இறங்கலாம். அதனால ஷேரினுடைய விலை என்ன ஆகும்னு யாருனாலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இவங்க டிவிடெண்டே குறையும் அப்படின்னு சொல்றாங்க மேனேஜ்மெண்ட்ல. அது எவ்வளவு குறைக்கணும் அப்படின்றது கூட அவங்களால சொல்ல முடியல பாருங்க. ஏன்னா பல மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்குது. திடீர்னு அவங்களுக்கு 4 வருஷமா கிடைக்காத ஒரு ஆர்டர் திடீர்னு இப்போ கூட புதுசா ஒரு ஆர்டர் கிடைக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அதனால இந்த வருஷத்துக்கு 12 ரூபா டிவிடெண்ட், அடுத்த வருடங்கள்ல அது மேபி குறைக்கப்படலாம் அவங்களுக்கு எதுவுமே ஆர்டர் கிடைக்கலனா அப்படின்றது அவங்களுடைய சமீபத்திய இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்ல இருக்கு. இதுதாங்க பிஜி இன்வெஸ்ட்னுடைய டிவிடெண்ட் குறையுமா அப்படின்றதுக்கு உண்டான காரணம் அவங்களுடைய இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்ல கொடுத்திருக்கிறது. நண்பர்களே, 2 அதிர்ச்சிகரமான சம்பவங்கள். தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படின்ற மாதிரி தங்கத்தினுடைய விலை சமீபத்தில் கணக்கெடுத்து பார்க்கல 8% இறங்கியிருக்கு. சில்வர்னுடைய விலையும் 18% இறங்கியிருக்கு. சங்கர் சர்மா அப்படின்றவர் வந்து நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு புகழ்பெற்ற இந்தியன் இன்வெஸ்டர் மற்றும் மார்க்கெட் கமெண்டேட்டர், மார்க்கெட்டை பற்றி விமர்சிக்கிறவர். இவர் இப்போ சமீபத்தில் விட்டிருக்கக்கூடிய விமர்சனம் என்பது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சர்ச்சைக்குள்ளா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ப்ரொஃபஷனலுடைய கேம். இதில் வந்து சும்மா நம்ம பணம் கம்மியாக இருக்கக்கூடிய ரீட்டைல் மக்கள் சும்மா ஏதோ இப்போ ஒரு தள்ளுவண்டி கடை என்பது நிறைய பேர்த்தினால ஆரம்பிக்க முடியும் இல்லையா? அது மாதிரிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எல்லாரும் வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இதில் ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கிறீங்க. அதுக்கு என்ன பெருசாக உங்களுக்கு வருமானம் வந்துடுது? நீங்கள் சம்பாதிச்சதுக்கப்புறம் டேக்ஸும் போடுவாங்க. நீங்கள்லாம் ஒரு 10% சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ப்ரொஃபஷனல் மூலியமாக தான் அணுகணும். நான் என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுறதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னப்போல்லாம் கம்முன்னு பேங்க் எஃப்டியில் போட்டுட்டு போயிருங்க அப்படின்னு தான் சொன்னேன். இப்போல்லாம் அவங்க என்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் கூட ஒரு சாதாரண கமெண்ட். இன்னொரு மிக முக்கியமான கமெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ரீட்டைல் மக்கள்லாம் வந்து மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது பணத்துக்கு மேலே பணமாக போட்டு தள்ளுறீங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் கோடிக்கு பக்கத்தில் ஃபாரினர்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் ஸ்டாக்குகளை வச்சுருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு அவன் ஈஸியாக விற்றுட்டு போயிட்டு இருக்கான். நீங்கள் பணத்துக்கு மேலே பணமாக போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறீங்க. மார்க்கெட்டை கிராஷ் ஆகவே விட மாட்டேன்றீங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு ப்ரொஃபஷனல் கேம். இறங்கும் போது வாங்குறதும் ஏறும்போது விற்கிறதும், அதே மாதிரி மார்க்கெட்டை கீழே ஹெல்த்தியாக கரெக்ஷன் ஆக விடணும். அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. ஆக மொத்தம் ரீட்டைல் மக்கள் உள்ளே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கெடுத்து விட்டீங்க. முடிஞ்ச எஸ்ஐபியை கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் நீங்கள் வந்து எஃப்ஐஎஸ் நல்ல ஹை ரேட்டில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியும்? கிட்டத்தட்ட 80 லட்சம் கோடிக்கு பக்கத்தில் அவங்க வந்து நம்ம இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. இப்போ விற்றுருக்கிறதெல்லாம் வெறும் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த கமெண்ட்னால மார்க்கெட் உலகமே பற்றிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படியோ இவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கமெண்டினுடைய நேரத்தில் 2 நாளாக மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பற்றி நாம் இப்போ பேச போகிறோம். அதாவது கோல்டினுடைய விலை, உலகத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கோல்டு ஸ்பாட்டினுடைய விலை எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு 2023க்கு பிறகு 24 இல்லை, 25 இல்லை, இப்போ 26ல் முதல் முறையாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அப்படியே மாதிரி பேசின மாதிரி தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படின்ற மாதிரி இவன் ஏதாவது ஒரு பெரிய அளவில் வீழ்ச்சி, கோல்டு என்பது வீழ்ச்சி அடைகிற கூட ஒரு வாய்ப்பு என்பது இருக்கலாம். ஏன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்ததுனாவே அது வந்து ஒரு வீக் ஜோன். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக ஒரு குதிரை மாதிரி தப்பிச்சு 200 டேஸ் மேலே வந்துடுச்சுன்னா கோல்டு தப்பிச்சுது. இல்லை அவன் பாட்டுக்கு யானை மாதிரி ஆமை மாதிரி இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன். நம்ம நிஃப்டி உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம நிஃப்டினுடைய கதை. இங்கே பார்த்தீங்களா, நம்மால் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வீக் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 மாதங்கள் ஆயிடுச்சு. நம்ம இப்படி எப்படி இருக்கோம்? சந்தோஷமாவா இருக்கோம்? பெரிய அளவில் வருமானமே இல்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே ஒழிஞ்சு விற்கிறதுக்கு லாபத்தை புக் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் வாய்ப்பே காணோம்.
ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து நிறைய அக்குமுலேஷன் பண்ண விட்டு டபக்குன்னு திரும்பி மேலே போனான்னு வச்சிங்களேன், மிகவும் அற்புதமான லாபமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, உலகத்தில் மிகவும் ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய அமெரிக்க டெக்னாலஜி கம்பெனிகள் இப்படித்தான் அவனை என்ன ஆனானுங்க, கீழே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வரும்போது டக்குன்னு இம்மீடியட்டாக திரும்பி லாபத்துக்கு போனோடனே அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம். கீழே வாங்கின எல்லாருக்கும் டக்குன்னு 1 மாதம் 2 மாதத்துலேயே லாபம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கோல்டுக்கு அந்த மாதிரி நடக்கவில்லை என்றால், கோல்டு ஸ்பாட் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி டக்குன்னு ஒரு குதிரை மாதிரி வராமல் அவன் பாட்டுக்கு இப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான்னா, அப்புறம் கோல்டில் கடந்த 1 வருடமாக எவ்வளவு அருமையான லாபம் கொடுத்துட்டு இருந்தான், அப்புறம் அதையெல்லாம் மறந்துட வேண்டியதுதான் அப்படின்றதான் தற்போதைய நிலைமை. ஸோ சமீபத்தில் கோல்டு தன்னுடைய உச்சத்திலிருந்து 8 to 10% பக்கத்தில் இறங்கிட்டான். சில்வரும் ஒரு 18 to 20% பக்கம் இறங்கிட்டான். இந்த வீழ்ச்சி அப்படியே தொடர்ந்து கோல்டு இன்னொரு 10-20% இறங்காதா அப்படின்னு பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர்த்துனால கோல்டு வாங்க முடியல. ஸோ இப்போ கோல்டு தொடர்ந்து இன்னொரு 10%, இன்னொரு ஒரு பவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 10,000 ஒரு 20,000 குறைஞ்சதுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எதிர்பார்ப்பது நடக்குதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான தகவல் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூலா ஒயின் யார்ட்ஸ் அவங்களுடைய சொத்துக்களை செல் பண்ணுறாங்க. என்ன சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ப்ரீமைஸ் அதை வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. எத்தனை கோடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 crores. எங்கள் தாத்தா மட்டும் அதே பில்டிங்கு பக்கத்தில் இன்னொரு பில்டிங் வாங்கி வச்சுருந்தாருன்னா நான்லாம் இன்னைக்கு 27 கோடிக்கு சொந்தக்காரன் ஆயிருப்பேன். இந்த சூலா ஒயின் யார்ட்ஸ்னுடைய தகவல் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் ஒயின் ப்ரொடியூசர் அண்ட் செல்லர் அப்படின்றது இருக்கு. இப்படி ஒரு செக்டரில் இருந்துக்கிட்டு இவங்களால பெரிய அளவில் மேல் நோக்கி வளர முடியல அப்படின்றதான் இப்போதைக்கு. அதாவது அவங்களுடைய சேல்ஸ் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி 2023 சேல்ஸையும் இப்போ மார்ச் சேல்ஸையும் பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இப்போ இதே இண்டஸ்ட்ரியில் திலக், ஆனால் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வேற. ஸோ திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து பார்த்தா அவன் 3 மடங்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் 2023க்கு இப்போவுக்கும். ரேடிகோ கைத்தான் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவங்களுடைய சேல்ஸ் என்பது நம்ம பார்க்கும் பொழுது 832 கோடியிலிருந்து 1500 கோடியாக மாறி இருக்கு. எல்லாம் வெளிநாட்டு பிராண்டுகளை வாங்கிட்டு இங்கே விற்கிறது தான். ஆனால் நம்மளால ப்ரொடக்ஷன் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. எங்கள் டாஸ்மாக் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகட்டும், எங்கள் லோக்கல்னுடைய பவரை காட்டுறோம் அப்படின்ற ஒரு சோகமான நிலைமை தான். ஸோ இந்த சூலா ஒயின் யார்ட்ஸ் என்பது தற்போது பெரிய அளவில் சேல்ஸ் என்பது இம்ப்ரூவ் ஆகலை. என்ன, இது வந்து நஷ்டத்துக்கு போகாத ஒரு கம்பெனியாக தற்போது சுற்றிக்கிட்டு இருக்கு. பொதுவாக சொத்துக்களை விற்கிறாங்க, பணம் அவங்களுக்கு வருது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய பரபரப்பான செய்தியாக இருக்கும். ஃபண்ட் ரைசிங், ஒரு முறை அதானி குரூப் 18,000 கோடி என்னமோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வந்தோடனே அப்படி இப்படின்னு பயங்கர வால்டிலிட்டியாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே ஆச்சு. அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஃபண்ட் ரைசிங்கோ அல்லது இருக்கிற சொத்துக்களை விற்கும் பொழுதோ பெரிய வாலட்டிலிட்டி என்பது பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பெரிய ஒரு 10 பைசா களவு கூட எங்களுக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லைங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மொத்தமாக இது எவ்வளவு தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கி இருக்குன்னு பார்த்தோம்னா 80%. தலைக்கு மேலே போனால் நீ ஜான் என்ன முளம் என்ன அப்படின்ற ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸை விற்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை தான் இன்னைக்கு அவங்க ஒரு தகவலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒபாக் இந்தியா, அதாவது ஏஜிஸ் ஒபாக் டெர்மினல்ஸ் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் எந்த கடனும் வாங்கலிங்க. அதாவது இந்த ஏஜிஸ் ஒபாக் டெர்மினல்ஸ்னுடைய ப்ரொமோட்டர்கள் அவங்களுடைய ஷேரை வந்து நாங்கள் பிளட்ஜ் பண்ணி எந்த வகையிலையும் நாங்கள்லாம் பணம் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னுமே ஒரு கான்ஃபிடென்ட் என்பது அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட்டர்கள் அவங்களுடைய ஷேர்களை பிளட்ஜ் பண்ணலை அப்படின்ற ஒரு தகவலை உறுதிப்படுத்தும் பொழுதும், அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து லாபத்திலிருந்து நஷ்டத்துக்கு போகவில்லை. தொடர்ந்து ஏதோ ஒன்று, அவன் பெருசாக அந்த ஷேரினுடைய விலை ஏறி வரல, பட் இருந்தாலும் இந்த கம்பெனி தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் லாபம் பண்ணிக்கிட்டே இருக்கான், நஷ்டத்துக்கு போகலை அப்படிங்கும் பொழுதும் அந்த ஷேரில் பணம் போட்டு வச்சவங்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் அந்த ஷேரினுடைய விலை திரும்பி மேலே வராதா. ஒரு காலத்தில் இது வந்து 300 ரூபா பக்கத்துலாம் ட்ரேட் ஆகி கொண்டு இருந்த பங்கு 150 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 200 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு.
அதில் பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய எஃப்ஐஸ் ஒரு 5.89 ஆகட்டும், டிஐஸ் 4.89 ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து இந்த ஷேர் மேலே வராதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் வேறு என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JSW Infra அப்படின்ற ஒரு ஷேர், இந்த ஷேருமே வந்து சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகி கொண்டிருந்த ஷேர் தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் இந்த JSW Infra அப்படின்ற ஷேரில் இருக்கு. இந்த JSW Infra அப்படின்ற ஷேர் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1522 கோடி சேல்ஸ் என்பது அவங்க சமீபத்தில் பண்ணாத ஒரு சேல்ஸ். அதே மாதிரி லாபம் என்பது 424 கோடின்னு கடந்த 2-3 குவார்டர்களோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் பல ஷேர்களை பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு Q4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு பல ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த JSW Infra அப்படின்ற ஷேரில் பணம் போட்டு வச்சவங்களும் ஆண்டவா எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இதெல்லாம் தான் இன்றைய வீடியோவில் மிக முக்கியமான தகவல். PG Invit அப்படின்ற ஷேர் இந்த வருஷம் வரைக்கும் 12 ரூபாய் டிவிடெண்ட் என்பது கொடுக்குறாங்க. ஆனால் அடுத்த வருடம் என்பது 9 ரூபாயாக குறைக்கப்படுமா? சும்மா ஒரு அசம்ஷன்ல எல்லாரும் பேசிக்கிறதா. அவங்க எந்த பிரைஸும் அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய தகவல்கள் எல்லாமே பப்ளிக்கா இருக்கு, நீங்க போய் பார்த்துக்குங்க, எவ்வளவு பிசினஸ் குறையும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் அப்படின்றாங்க. என்ன ஒரு தகவல் யாருக்குமே தெரியல, இன்ஃபேக்ட் அவங்களுக்குமே தெரியலனா இந்த வருஷத்துக்குள்ள புது சொத்துக்கள், லாபம் தரக்கூடிய புது சொத்துக்கள் சேர்ந்து அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தொடர்ந்து 12 ரூபாய் தர முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.